ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. ஒன் பாட் ரசம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. ஒன் பாட் ரசம் செய்ய போகிறோம். ஒன் பாட் ரசத்துக்கு தேவையான பொருள்லாம் பார்க்கலாங்க. அரிசி 1 கப்புனா 1/4 கப்பு துவரம்பருப்பு சேர்த்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேங்க. தாளிக்க நெய், ரசத்துக்கு தேவையான புளி சின்ன லெமன் சைஸில் கரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் மிளகு, சீரகம், பூண்டு தட்டி வச்சுருக்கேங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி, தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு, மஞ்சள் தூள், ரசம் மிளகாய் தூள் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் தாளிக்க கடுகு, வெந்தயம், சிகப்பு மிளகாய், இதுதான் இதுக்கு தேவையான பொருள். ஒன் பாட் ரசம் அப்படிங்கும்போது நம்ம குக்கர்லேயே டேரெக்டாக செய்யலாம். என்கிட்ட சின்ன குக்கர் இல்லாதனால நான் பெரிய குக்கரில் தான் செய்ய போகிறேன். ஆனால் வேறு ஒரு பேனில் செஞ்சுட்டு ரெடியான உடனே அதை எடுத்து நான் அந்த குக்கருக்கு மாற்றி ஒரு 3 விசில் விட்டு தான் செய்ய போகிறேன். இப்போ நான் சொல்கிறது அப்படியே உங்கள்கிட்ட சின்ன குக்கர் இருந்தால் அப்படியே அதில் செய்யுங்க. குக்கரை திறந்தால் நம்ம சாப்பிட்ற மாதிரி ரெடி ஆகிடும். இப்போ என்கிட்ட பெரிய குக்கர் தான் இருக்குது. சின்ன குக்கர் இல்லாதனால இப்போ நான் ஒரு பேனில் செஞ்சுட்டு மாற்றுவேன். நீங்கள் அதை நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. பேனை ஹீட் பண்ணி வச்சுருந்தேன், பாருங்கள் ஹீட் ஆகிடுச்சு. நம்ம நெய்யில் தான் ரசத்துக்கு தாளிக்க போகிறோம். 1 டீஸ்பூன் நிறையா எண்ணெய் ஊற்றிட்டாலும் சரி. இப்போ நான் நெய் சேர்க்கிறேன். தாளிக்க எடுத்து வச்சுருந்தேன் வெந்தயம், கடுகு, சிகப்பு மிளகாய், 1 சிகப்பு மிளகாய் உடச்சி வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துக்கலாம். கடுகு லைட்டாக வெடிக்கட்டுங்க. கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்து வதக்கிக்கலாங்க. இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பை நம்ம இப்போ சேர்த்துக்கலாங்க. அப்புறம் பூண்டு, மிளகு, சீரகம் க்ரஷ் பண்ணி வச்சுருக்கோம். அதை இப்போ சேர்த்துக்கலாம். அப்படியே கொத்தமல்லி, கருவேப்பிலையோடு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கும் போது நம்மளோட ரசத்தோட சுவர் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வதக்கிக்கலாங்க. தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும் நாம் உப்பு வச்சதுனால. இந்த ஸ்டேஜ்லேயே அதனால தான் உப்பு சேர்க்குறோம். இது 1 நிமிஷம் நல்லா வதங்கட்டுங்க. பாருங்கள், தக்காளி நம்ம போட்ட தக்காளி இந்தளவுக்கு குழைவாக வேகணும். அது வரைக்கும் நமக்கு டைம் கொடுக்கணும். இப்போ மஞ்சள் தூள், மிளகாய் தூள், ரசம் மிளகாய் தூள் எடுத்து வச்சுருக்கோம். அதை சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அரிசி பருப்பு தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கோம். இந்த அரிசி பருப்பு மட்டும் இப்போ இதில் நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள், ஊற வச்ச அரிசி பருப்பு இதை இப்போ இதில் நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணியோடு சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த அரிசி பருப்பு மட்டும் இப்போ நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரே ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கடைசியாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற புளி தண்ணி, சின்ன லெமன் சைஸ் கரைச்சி வச்சுருக்கோம். அதை இப்போ இதில் சேர்த்தாச்சு. இதெல்லாம் சேர்த்து ஒரு கொதிக்கட்டுங்க. இப்போ நம்ம அரிசி ஊற வச்ச தண்ணி, அரிசி பருப்போடு ஊற வச்சுருந்தோம். அந்த அரிசிக்கும் பருப்புக்கும் தேவையான அளவு தான் தண்ணி நான் சேர்த்து ஊற வச்சுருந்தேன். இப்போ அதையும் இப்போ சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு அரிசியை மட்டும் தானே சேர்த்தோம். இப்போ அந்த தண்ணியை நம்ம சேர்த்தாச்சு ஃபுல்லாக. உப்பு நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டே சேர்த்துட்டோம். டேஸ்ட்டு செக் பண்ணிக்கலாங்க. செக் பண்ணிவிட்டு இப்போ இதை நான் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்குவேன். அந்த பாத்திரத்தை குக்கருக்குள்ளே இறக்கி 3 விசில் விட்டு எடுத்துக்குவேன். ஆல்ரெடி நான் சொன்னேன், என்கிட்ட சின்ன குக்கர் இல்லாதனால நான் இப்படி செஞ்சு காமிக்கிறேன் அப்படின்னு. உங்கள்கிட்ட சின்ன குக்கர் இருந்தால் நீங்கள் முழுக்க இந்த ப்ராசஸை நீங்கள் டைரெக்டாக அந்த குக்கர்லேயே செஞ்சு 3 விசில் வந்த உடனே எடுத்து ஓப்பன் பண்ணி ஒன் பாட் ரசத்தை என்ஜாய் பண்ணலாம். இப்போ இது குக்கர்னு நினச்சிக்கோங்க. இதுக்கு நான் மூடி போட்டு விசில் போட்டு எடுத்தேன். எனக்கு ரெடி. இப்போ இந்த ஸ்டேஜில் தான் நான் மாற்றணும். என்கிட்ட சின்ன குக்கர் இல்லாதனால. பாருங்கள், கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு.
டேஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். பாருங்கள், ரசத்தை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இப்போ நான் குக்கருக்குள்ளே இறக்கியிருக்கேன். இப்போ குக்கர் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். குக்கருக்கு எப்போது விசில் போட்டுக்கிறேங்க. 3 விசில் வந்த உடனே வெயிட் போட்டாச்சு. 3 விசில் வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணி நம்ம ஓப்பன் பண்ண நம்மளுக்கு ரசம் ரெடிங்க. 1 பாட் ரசம் ரெடி. பார்த்தீங்களா, இவ்வளோ பெரிய குக்கரில் வைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். நான் டேரெக்டாக இதில் வைக்காமல் பாத்திரத்தில் வச்சு வைக்கிறேங்க. உங்கள்கிட்ட சின்ன குக்கர் இருந்தால் நீங்கள் டேரெக்டாக சின்ன குக்கர்லேயே அப்படியே செஞ்சுக்கலாம். 3 விசில் வரட்டும், வெயிட் பண்ணலாம். நம்மளோட ரசம் சாதம் ரெடியாக இருக்குது பாருங்கள். நம்ம பருப்புக்கு அரிசிக்கு ஊற்றின தண்ணி கரெக்டாக இருக்குது. 3 விசில் பத்தாதுங்க, ஒரு 6 விசிலாவது விடணும், அப்போ தான் சரியாக வரும். நான் 3 விசில் நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொன்னேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். சுட சுட ரசம் சாதம் சாப்பிட்டா 1 பாட் ரசம் அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். சூடாக சாப்பிட்டா எல்லாமே அட்டகாசமாக இருக்கும். இப்போ நான் ஒரு பிளேட் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை மாற்றிக்கலாம். இதுக்கு மேலே மறுபடியும் நீங்கள் கீ சேர்த்துறதுனாலும் சேர்த்துக்கலாம், உங்கள் சாய்ஸ் தான். கீ சாப்பிட்றவங்களா இருந்தால் மறுபடியும் கீ சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு அப்பளம் வடம் எது வேணால் நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம், அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளான 1 பாட் ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.